Hello viewers, welcome to Super Brain. Example 3.16 பார்க்கலாம். Expand the following identities ன்னு கொடுத்திருக்காங்க. 4 subdivisions கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்ம identities பார்க்க போறோம். 4 subdivisionலயும் 4 identities நம்ம பார்க்கலாம். So first பாருங்க, இங்க ஒரு 3x plus 4y the whole square கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னா a plus b the whole square அப்படின்ற ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது ரெண்டு கூடிய மேட்ச் பண்ணி பாருங்கள். இது வேற இருக்கும், இது வேற இருக்கும், அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த ஐடென்டிட்டி கூட தான் இதை மேட்ச் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர், இது ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2ab plus b ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு a அப்படின்றது என்ன, a இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், a இருக்கிற இடத்துல 3x இருக்குது, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க 4yன்னு இருக்கா. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் இதே தான் கிடைக்க போகுது. அப்படியே இந்த கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. 3x plus 4y the whole square equal to a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது a வந்து நமக்கு இங்கே 3xஆ, 3x போட்டுட்டு மறக்காம இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். நீங்கள் வெறும் 3x போட்டு அதுக்கு மட்டும் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இந்த 3க்கும் அந்த ஸ்கொயர் இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பிராக்கெட் போட்டே ஆகணும். அப்புறம் ப்ளஸ் 2ab 2 போட்டுக்கலாம். a அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3x, அப்புறம் b அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4y. ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. ப்ளஸ் b ஸ்கொயர், b பார்த்தீங்கன்னா 4y, அதுக்கு ஸ்கொயர்னு சொல்லும்போது இது மாதிரி பிராக்கெட் போட்டு தான் நீங்கள் ஸ்கொயர் கண்டிப்பாக போடணும். பிராக்கெட் போட்டு தான் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்கொயர் இதுக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது. நீங்கள் பிராக்கெட் போடலன்னா வெறும் எக்ஸுக்கு மட்டும் தான் இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ 3க்கு ஸ்கொயர் போடும்போது 9 ஆகும், எக்ஸுக்கு ஸ்கொயர் போடும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பர்ஸ் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6, 6 4s are 24. ஸோ ப்ளஸ் 24 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸும் ஒய்யும் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் போட்டுக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி 4க்கு ஸ்கொயர் போடும்போது 16 வரும், ஒய்க்கு ஸ்கொயர் போடும்போது ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2a minus 3b the whole square, இது எந்த ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா a minus b the whole square அப்படின்ற ஐடென்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் 2ab plus b ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் நீங்கள் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வேற பின்னாடி வர எல்லா சாப்டர்லையுமே இந்த ஐடென்டிட்டிலாம் நம்ம யூஸ் பண்ணி தான் சம்ஸ்லாம் போடுவோம். ஸோ அதை நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்க, இதில் a பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2a இருக்கு. அதுக்கப்புறம் b இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3bன்னு இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் நமக்கு இந்த கொஸ்டின் தான் கிடைக்கும். ஸோ 2a minus 3b the whole square அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, a ஸ்கொயர்னு இருக்கா, a வந்து நமக்கு இங்கே 2a, அதுக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும். மைனஸ் 2 போட்டுக்கலாம். a பார்த்தீங்கன்னா இங்கே 2a இருக்குது, b உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3bன்னு இருக்குது. இதுவும் தனித்தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ 3b the whole ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் இருக்குது, ஏக்கும் இருக்குது. நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா ஏக்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கா மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். 2க்கு ஸ்கொயர் போடும்போது 4, ஏக்கு ஸ்கொயர் போட்டால் a ஸ்கொயர். இந்த மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 2 2s are 4, 4 3s are 12 வந்துடும். a இங்கே ஒரு b இருக்கா, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஏபின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் 3க்கும் இருக்குது, பிக்கும் இருக்குது. இப்போ 3க்கு ஸ்கொயர் போடும்போது 9 ஆகும், பிக்கு ஸ்கொயர் போடும்போது b ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 5x plus 4y, 5x minus 4y. இதில் நல்லா பாருங்க, நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூ சேமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூவும் சேமாக இருக்குது. ஆனால் இந்த சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ இது எப்படி எடுக்கலாம்னா a plus b, அப்போ இது a மைனஸ் பி ஆகும். ஏன்னா a தானே, இதுவும் a இதுவும் a தான். அப்போ a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி மாதிரி இருக்கா. அப்போ என்ன ஐடென்டிட்டினா a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். பாருங்க, இது ரெண்டும் சேமாக இருக்கணும், சேமாக இருக்கு. இது ரெண்டும் சேமாக இருக்கணும், சேமாக இருக்கு. சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இது கூட இதுதான் மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். a இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 5x இருக்கு, b இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 4y இருக்கு. இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இதுதான் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. கொஸ்டினை பார்த்து 5x plus 4y into 5x minus 4y equal to a square. அப்போ a உடைய வேல்யூ என்ன 5x the whole square போடணும். கண்டிப்பாக bracket போட்டு whole square போடுங்க. minus
b ஸ்கொயரா, அப்ப 4y போட்டு அதுக்கும் ஸ்கொயர் போடணும். இந்த ஸ்கொயர் வந்து 5க்கும் இருக்கு, இந்த xக்கும் இருக்கு. 5க்கு ஸ்கொயர் போடும்போது 25, xக்கு ஸ்கொயர் போடும்போது x ஸ்கொயர். இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இப்ப 4க்கு ஸ்கொயர் போடும்போது 16, yக்கு ஸ்கொயர் போடும்போது y ஸ்கொயர். சோ அவ்வளவுதான் இந்த சம். இப்ப நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். m plus 5 into m minus 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கும், இது ரெண்டும் சேமா இருக்கும், சைன் மட்டும் தான் மாறி இருக்கும். பட் இங்க பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கு, ஆனா இது ரெண்டும் வேற வேற இருக்கு. அப்ப இதுக்கு வேற ஐடென்டிட்டி இருக்கு. என்ன ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால அதை x அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வேற வேற இருக்கிறதுனால இது a இது b அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ x plus a into x plus b பாருங்க. எக்ஸ் ரெண்டும் சேமா இருக்கா, அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. இது ஏ இது பி அப்படின்னு எடுத்திருக்கோம். ஆனால் சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க ரெண்டும் பிளஸ்ஸா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பி நம்ம மைனஸ் வச்சு போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை பாருங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கணும். a பிளஸ் பி இன்டூ எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும், ஏபின்னு போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் இருக்கும், அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதை கொண்டு வரணும். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும் இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் பி வருதோ அங்கே மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கு, அது அப்படியே போட்டுக்கலாம். பிளஸ் இங்க ஏ இங்க பி இருக்கிறதுல நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் பின்ட்டு வந்துடும், இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பிக்கு வந்து மைனஸ் போடும் போது இங்க மைனஸ் ஏபின்ட்டு வந்துடும். ஓகே, சரி, இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். செகண்டா எழுதியிருக்கேன் இல்லையா, இதை எழுத போறோம். இதுல எக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே சேமா இருக்கிறது என்னது? எம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ். அதுக்கப்புறம் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5, பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க 8. அந்த மைனஸ் 8லாம் போடக்கூடாது, ஏன்னா இந்த ஃபார்முலால தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்க ஃபார்முலாலேயே நம்ம மைனஸ் போட்டாச்சு. அப்போ பி வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணாலும் இந்த கொஸ்டின் தான் கிடைக்க போகுது. ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. m plus 5 into m minus 8 equal to x ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? x உடைய வேல்யூ mனால m ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பிளஸ் a மைனஸ் பி. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு? 5 இருக்கு, மைனஸ் போட்டுக்கலாம். பி பார்த்தீங்கன்னா 8 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ்னா நமக்கு என்னது? எம். மைனஸ் ஏபி. ஏபினா இது ரெண்டும் மல்டிப்ளைல எழுதணும். ஸோ 5 இன்ட்டு 8 அப்படின்ட்டு வந்துடும். இது ஏ இது பி. ஓகே, இப்போ பாருங்க ஒன்னே இருக்கிறதுனால அது அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ வந்து பிளஸ் இது மைனஸ். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 3, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ மைனஸ் 3ன்ட்டு நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன வேரியபிள் இருக்கு? எம் இருக்கு. இப்போ மைனஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 14 கிடைச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.